Hello. Hi guys, welcome to the Selvan Show. Welcome back. என்னடா கொஞ்ச நாள் ஆளைய காணோன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. என்ன ஒன்றும் ஆகலை. என்ன வார்த்தை வர மாட்டேருக்கு. உண்மைதான். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்தோன்னா, டிஎன்பிசி அந்த வேலைவாய்ப்பு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம்னு வந்து. ஆக்சுவலாக என்ன பேசணும்னு வந்தோன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், படித்தோடனே வேலை கிடச்சிரும் அப்படின்லாம் நினச்சி தான் ஒரு கனவோடு தான் போய் எல்லாருமே காலேஜ் சேர்றோம் இல்லைங்களா. அதை பற்றி தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஆவரேஜாக எவ்வளோ காலேஜுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், எல்லாத்துக்கும் செலவு பண்ணுற எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குதா, வருஷத்துக்கு வந்து ஒரு 20 லட்சம் பேர் வந்து காலேஜ் முடிக்கிறாங்கன்னு வச்சு. இன்ஜினியரிங் மட்டுமே வருஷத்துக்கு வந்து 1.5 மில்லியன் பேர் முடிக்கிறாங்க. 1.5 மில்லியன்னா 15 லட்சம் பேர் இன்ஜினியரிங் மட்டுமே முடிக்கிறாங்க. அப்போ வந்து மற்ற காலேஜ் பிகாமு, ஆர்ட்ஸு, சயின்ஸு, எம்பிஏ படிக்கிறவங்க அது வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. இதில் ஐஐடி வந்து ஒரு 20 காலேஜ் எல்லாம் ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்குது. 22 காலேஜ் ஆல்மோஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20,000 பேர் வர்றாங்க வெளியே. இதில் வந்து ஆர்ட்ஸை விட்டுருங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிகாம் இது வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கம்மி தான். நானும் வந்து சயின்ஸு தான். பிகாம் படித்தவங்க எல்லாமே செம் ஃபீஸ் வந்து நான் ஒரு 20,000 ஹை ரொம்ப எந்த கிளாஸில் படிச்சிங்கன்னா ஒரு 50,000 அதுக்குள்ளே வரும். உங்களுக்கு ஹாஸ்டல் செலவு தான் வெளியிருந்து படித்தா அதிகமாக வரும். இன்ஜினியரிங் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஜினியரிங் தான் நிறையா பேர் படிக்கிறாங்க. இது ஐடி கனவுல தான் நிறையா பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. முக்கால்வாசி செலவாகிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு தான் செலவு பண்ணுறாங்க. டொனேஷன் 10 லட்சம் கட்டி டொனேஷன் சேர்றது. ஃபீஸ் வந்து மினிமம் எப்படி ஒரு செம்முக்கு 1 லட்ச ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்ச ரூபா. இது வந்து இருக்கிறதுலே மட்டமான காலேஜ்னா அப்படி. ஆண்டுக்கு வந்து அப்புறம் உனக்கு போக்குவரத்து செலவு பண்ணுறது, அங்கே போகிறது இங்கே வரணும்னா அது வந்து ஒரு 50,000 வருஷம் 2.5 லட்ச ரூபா. 4 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. 4 into 2.5 10 lakh செலவு பண்ணுறோம். இது வந்து இருக்கிறதுலே கம்மி. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் காலேஜஸ் போனோம்னா உங்களுக்கு வந்து 20 lakh ஆயிடுது. 10 to 20 lakh இன்ஜினியரிங்க்கு செலவு பண்ணுறோம். சரிங்களா. 10 to 20 lakh நாலேஜ் ஆர்ட்ஸ் இதெல்லாம் படித்தா ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிடும். படிச்சுட்டு வெளியே வந்தால் வேலை இல்லைங்க. சத்தியமாங்க, இந்தியாவோட ரிப்போர்ட்டு சொல்லுதுங்க வேலை இல்லைன்னு. வீட்டில் வேலைக்கு போனால் எங்கே போய் போகிறது? நீங்களாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த டேட்டாவை ஏதோ சொல்லிடுறேன். எனக்கு கிடைச்ச தகவலின்படி என்னென்னா, போன வருஷம் லாஸ்ட் வருஷம் வந்து லே ஆஃப் மட்டுமே இந்தியாவுக்குள்ளேயே, உலகமெல்லாம் விடுங்க, இந்தியாவுக்குள்ளேயே 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. டாட்டா, அதுவும் பிக் ஜெயின்ஸ், சின்ன ஜெயின்ஸ் இல்லை, பிக் ஜெயின்ஸ். சின்ன ஜெயின்ஸ் எல்லாம் கம்பெனி மூடிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதெல்லாம் அது கணக்கிலே வராது. அதனால நீங்கள் வந்து ஒரு ஆளே இல்லை, சரியா ஆள் இதே இல்லை. அதனால் வந்து சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள விட்டுருங்க. பிக் ஜெயின்ஸ் டாட்டா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, ஹச்சிஎல், இன்ஃபோசிஸ் சொல்லிவிட்டேன். ஹச்சிஎலுக்கு அடுத்து யார்? எல்என்டி, லைட்ரின்னு நினைக்கிறேன், எல்என்டியோட ஐடி கம்பெனி. இவங்கெல்லாம் சேர்ந்து 1 லட்சம் பேர்த்த வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க தம்பி. அது வந்து கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டில் என் ஃப்ரெண்டே பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டேபிள்லேயே உட்கார வச்சுருப்பாங்களாம். வேலையை ப்ராஜெக்டே, ஏன்னா ப்ராஜெக்ட் இருந்தால் தான் கொடுக்குறது, தாட்டி விட்டுறது. அடுத்து வந்து சேலரி வந்து பேசிக் சேலரி. இப்போ ஃப்ரெஷர் வந்து ஒரு 80,000 பேர் எடுத்துருக்குறாங்களாம். அதில் வந்து பாதி பேர்த்த வந்து கால்ஃபர் பண்ணல.
பாதி பேர்த்த வந்து கால்ஃபர் பண்ணல, எடுத்து வச்சுட்டு அப்புறம் வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நிறையா பேர்த்துக்கு அப்படி நடக்குது. அப்புறம் வந்து 3வது கேட்டகரி என்னென்னா, வேலைக்கும் போயிடுவோம். ஆனால் எவ்வளோ சேலரி ஸ்டார்டிங் பேக்கேஜு? 18,000 ரூபாய் அதிகபட்சம். 18,000 ரூபாய். வருஷம் வந்து ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா ஏற்றுறாங்க. இதில் தான் முக்கால்வாசி பேர் போகிறாங்க. அதில் வந்து அதுலேயும் ஒரு பர்சன்டேஜ், அந்த 80,000 பேர்த்தில் வந்து 1,00,000 பேர்த்த தூக்கிட்டாங்க. 80,000 பேர்த்த வந்து எடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து ஒரு 50,000 பேர்த்த வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. அதில் வந்து 40,000 பேர்த்த வந்து தூக்கிடுவாங்க. ஒரு 5,000 பேர் தான் வந்து அப்ஸ்கில் பண்ணி எப்படியாச்சும் போவாங்க. நான் வந்து என்னோட என்னோட நான் இப்போ வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதோ இது பேக்கெல்லாம் வலிக்குதுங்க. எங்கே எல்லா பக்கம் வேலைக்கு போனாலும் கஷ்டம்தாங்க. அது மட்டும் சொல்லிடுறேன். நமக்கு அறிவு இல்லையா, நமக்கு எக்ஸ்போசர் இல்லையா? எக்ஸ்போசர் தான் இல்லை, எக்ஸ்போசர் தான் இல்லை. இப்படி வந்து தூக்கிடுறாங்க. அதில் அதான் டாப் 1% தான் வேலையே கிடைக்கிது ஆக்சுவலாக. இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம அந்த 18 லட்சத்துக்கு வந்து வருஷம் வந்து நீங்கள் ஒரு வருஷம் வேலை தேடினீங்கன்னா லோன் எடுத்து சிலருக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகும், சிலருக்கு லோன் கிடைக்காது. அதனால நகையெல்லாம் அடமானம் வச்சு வைப்பாங்க. சிலர்கிட்ட பணக்காரங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. படித்து முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அப்படியே போயிடுவாங்க. எதுவுமே இல்லாமல் படிப்பை மட்டுமே நம்பி படித்தாதான் வாழ்க்கை அப்படின்னு வந்தவங்களுக்கு சோழி சுத்தம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வேலை இல்லை, இந்த ஏஐ வேறு வேலை கன்ஃபார்ம் எடுக்குது. அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன? உங்கள் டெக் நீங்களாக வளர்த்திக்கணும். இப்போ ChatGPTயோ எதவோ கேட்டு டெவலப் பண்ணிக்கணும். இன்ஃபோசிஸையும் நம்பக்கூடாது, டிசிஎஸ்சியும் நம்பக்கூடாது. அந்த இதில் போகிறவங்க போயிடுவாங்க, அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா எவனையுமே நம்பக்கூடாது. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் உண்டு, சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிசி, அதை வந்து மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஐடி பற்றி பேசினேன், இன்ஜினியரிங் பற்றி பேசினேன். அதில் வந்து ஒரு போஸ்டிங் டிஎன்பிசியில் ஆக்சுவலாக எவ்வளோ ஜாப் விடுவான்னா 10,000 20,000லாம் விட மாட்டான். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டே காசு இல்லைங்களே. அவனுக்கு வேலைக்கு ஆள் வேணாம், எடுக்க மாட்டேருக்கிறாங்க புதுசாக ஆள். எதுக்குங்க எடுக்கணும்? நீ போய் உட்காந்து டேபிள் தேய்க்கிறதுக்காக எடுக்கணும் டிஎன்பிசியில். இப்போ அவனும் தெளிவாயிட்டா, பென்ஷனை கட் பண்ணிட்டா. அதே மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா வயசான ஆளுங்க தான், புதுசானவங்களே இருப்பாங்க. ஆனால் புதுசாக வர்றதவங்க கூட வயசான ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்களும் பழைய பில்டிங்கில் உட்காந்துருப்பாங்க. பழைய பில்டிங்கில் உட்காந்து இப்போல்லாம் வேலையை செய்ய வச்சிடுறாங்க. எப்படியாச்சும் இபி இதெல்லாம் இபி அக்ரியில் இப்போ வேலையை வாங்கிடுறாங்க ப்ரைவேட்டு மாதிரி. இப்போ பேங்க் ஜாப்பு போயிட்டிங்கன்னா பேங்க்கில் வந்து ஆளே ப்ரைவேட் பேங்க்கில், கவர்மெண்ட் பேங்க்கில் தான் 10-20 பேர் கச்சன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரைவேட் பேங்க்கில் போனால் ஆளே இருக்காதுங்க. ஏன்னா கஸ்டமர் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வீடு போய் பண்ணி கொடுத்துருவோம். எடுக்கிறதையும் இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்குவாங்க. 20,000 ரூபா சம்பளத்துக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து அலைய விட்டு கிளைண்ட்டு மேனேஜ் ஒர்க் இதெல்லாம் பண்ணி விட்ருவாங்க. மேனேஜர், கேஷியரு, ஒரு லோனர் 3 பேர் தான் இருக்கிறாங்க ப்ரைவேட் பேங்க்கில். அதுலேயே ஆள் எடுக்க மாட்டேருக்காங்க, கம்மியாக தான் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்புங்கிறவங்க அவங்கள எடுக்க முடியல, ஆளே எடுக்க முடியல. இதுலேருந்து என்ன தெரியறது? ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ஆரம்பித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா தனிமையில் இதாகிடுவோம். அதனால் வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். ஒர்க் அவுட் ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதனால் வந்து செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டேன். உன்னிலிருந்து ஒரு டாபிக் உள்ளே போனால் அதுக்குள்ளேயே போயிட்டு வரணும். நம்ம இதில் வந்து யாருக்கு குற்றம் சொல்கிறதுன்னு தெரில. கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறதா, உன்னையே குற்றம் சொல்கிறதா, இல்லை அமெரிக்காவை குற்றம் சொல்கிறதா,
அப்படின்னு யாரை குத்தம் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் வந்து நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போக வேண்டியதான். இப்போ வந்து அந்த வேலையை படிச்சுட்டு வந்து அந்த வேலைக்கு போகக்கூடாது, இந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஏன்னா வேலையும் கிடைக்கல. சும்மா இருந்தால் சும்மாவே தான் இருக்கணும். அதிகமாக செலவு பண்ணி படிக்காதீங்க. நம்பி இதை தான் வாழ்க்கைன்னு பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸு ட்ரை பண்ணுங்கள். இங்கே கஷ்டம் தான், எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறத விட நம்ம அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ChatGPT இதெல்லாம் லேப்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்குங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உன்னிட்டருந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். இதான் எனக்கு ஒரே ஆப்ஷன் எனக்கு ஆகிப்போச்சு. என் வேலையை ரொம்ப 2 நிமிருது. ஊருக்கு வந்தேன். எங்கேயும் கொஞ்சம் புலம்பிக்கிறேன். சரியா? ஊருக்கு வந்தேன். ஐ ஃபீல் லோன்லி. அது நான் வேறு ஆப்ஷன் இல்லை. இது வந்து எப்பவும் மாறாது. எங்கே போனாலும் இப்படியே தான் இருக்கும். இங்கேருந்து அங்கே போனால் மாறுமா, அங்கேருந்து இங்கே போனாலும் மாறுமா? ஒரே மாற்றம் வந்து யூடியூப்பில் வளர்ந்தால் தான் ஒரே மாற்றம். அதனால் செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.